அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா சய்யிதில் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன். قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إنا نحن نزلنا الذكر وإنا له لحافظون. وقال النبي صلى الله عليه وسلم أهل القرآن أهل الله وخاصته أو كما قال عليه الصلاة والسلام. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே. சாந்தியும் சமாதானமும் கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபஈன்கள், தபஅத் தாபஈன்கள், சுஹதாக்கள், சாலிஹீன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்கும் மிகுந்த மரியாதைக்கும் உரித்தான் அல்லாஹுவின் நல்லடியார்களே, அண்ணல் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களினுடைய வாழ்க்கை வரலாற்றின் தொடரில் நேற்றைய தினம் பெருமானாரினுடைய குடும்ப வாழ்க்கை, பெருமானார் ஒரு நல்ல குடும்பம் எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு பெருமானாரும் அவர்களது மனைவிமார்களும் வாழ்ந்த வாழ்க்கையை நேற்று பார்த்தோம். சாதிக்காக, உண்மையாளராக, நேர்மையாளராக வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு அல்லாஹ் ரிசாலத்தை கொடுக்க குர்ஆனை இறக்கும் தருணம் வந்துவிட்டது. 40 ஆண்டு காலம் அந்த மக்களிடத்திலே உண்மையாளராக வாழ்ந்த நாயகம் அவர்கள் பிறப்பிலேயே நபி. நபி என்பது அவர்கள் பிறப்பு. ஆனால் ரிசாலத், ரசூல் என்பதற்கும் நபி என்பதற்கும் வித்தியாசம் இருக்கிறது. யார் ரசூல்? யாருக்கு வேதம் கொடுக்கப்படுகிறதோ அவர்கள் ரசூல். இப்ப பெருமானாருக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் வழிகாட்டும் வேதத்தை கொடுக்க நாடினான். 2 ஆண்டுகளாக 38 வயதிலேயே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிராவுக்கு செல்ல ஆரம்பித்து விட்டார்கள். பெருமானார் தனிமையில் தங்கி இருப்பார்கள், அல்லாஹ்வை துதித்துக் கொண்டிருப்பார்கள். அவர்கள் ஹிராவிலே இருக்கிற காலமெல்லாம் அன்னை ஹதீஜா, ஹிராவை நினைக்கிற போதெல்லாம் ஹதீஜா ரலியல்லாஹுவின் தியாகத்தையும் சேர்த்துத்தான் பார்க்க வேண்டும். ஏறத்தாழ 1.25 கிலோமீட்டர் உயரம். அங்கே ஏறி சென்று அண்ணல் பெருமானாருக்கு எப்பொழுதும் உணவு கொடுப்பார்கள். கோடீஸ்வரி ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா. ஒரு சில தினங்கள் பெருமானார் அங்கேயே தங்குவார்கள், பிறகு வருவார்கள். பெருமானாருக்கு 39 வயதை கடக்கிறது. நபித்துவத்திற்கு 6 மாதத்திற்கு முன்பு பெருமானார் என்ன கனவு கண்டார்களோ அது அப்படியே நடக்கும். பெருமானார் இரவு பார்ப்பார்கள், பகலில் அது நடக்கும். இதுவெல்லாம் வகி வரப்போகிறது என்பதற்கான அடையாளம். வகி இந்த உம்மத்திற்கு தேவைதானா என்றால் கண்டிப்பாக தேவை. காரணம், அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் உலகத்தில் இருக்கிற ஜீவராசிகளை படைத்த ரப்பல் ஆலமீன் எல்லோருக்கும் 5 புலன்களை கொடுத்திருக்கிறார். கண்ணு, காது, மூக்கு, வாய், இல்லையா? நுகரும் தன்மை, தொட்டறியும் தன்மை. இதிலெல்லாம் அறிய முடியாததை அறிவதற்காக அல்லாஹ் அறிவை வழங்கினார். அகல், 6வது அறிவு. இன்றைக்கு அதை தாண்டி 7வது அறிவு, பகுத்தறிவு, 8வது அறிவு வரை மனிதன் வளர்ந்து விட்டான். இந்த அறிவால் சிந்திக்க முடியாததை சொல்வதற்காக கண்டிப்பாக வகி தேவைப்படுகிறது, வேதம் தேவைப்படுகிறது. ஏன்னா உலகத்தில் படைச்சிருக்கிற எந்த ஒரு பெரிய பிரம்மாண்டமான எந்த பொருளாக இருந்தாலும் அதற்கு கண்டிப்பாக கைடு வேண்டும். ஒரு பெரிய ஃபேக்டரி உருவாக இருக்கிறது என்று சொன்னால் அதை இயக்குவதற்கு ஒன்று ஆட்கள் வருவார்கள் அல்லது புக் இருக்கும். இது அல்லாஹ்வின் ஏற்பாடு. இந்த பெரிய மனித சமுதாயத்தை இயக்குவதற்கு நபிமார்கள், வேதங்கள்.
வேதத்தை அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இறுதி வேதமாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்திற்கு இறக்க நாடினான். ரமலான் மாதத்தை தேர்வு செய்தான். உலகத்தில் இருக்கிற 4 வேதங்களில் 3 வேதங்கள் ரமலானில் தான் இறங்கியது. கடைசி வேதமாக இருக்கிற குர்ஆனையும் ரமலான் 27 அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் பெருமானார் ஹிரா குகையில் இருக்கிற போது இறக்கி வைக்கிறார். குர்ஆனை பெறுவதற்கு முன்பு வரை அவர்கள் நபி. குர்ஆனை பெற்றுவிட்டால், வேதத்தை பெற்றுவிட்டால் அவர்கள் ரசூல். இந்த வேதம் எப்படிப்பட்ட வேதம்? நம் கையில் இருக்கிற குர்ஆன் அல்லாஹு அக்பர் 1400 ஆண்டுகளை கடந்து இந்த உம்மத்தினுடைய உள்ளத்தில் இருக்கிற குர்ஆன் இது எது போன்றது? அதனால் ஏற்படுகிற மாற்றம் என்ன? அது செய்த சாதனைகள் என்ன? அதைத்தான் இன்றைக்கு நாம் பார்க்க போகிறோம். அந்த குர்ஆனின் விஷயத்தில் நாம் எவ்வளவு அலட்சியமாக பொடுபோக்காக அதை திறந்து கூட பார்க்காமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற கவலையையும் நாம் இங்கே வெளிப்படுத்த இருக்கிறோம். குர்ஆனும் தண்ணீரும் ஒன்று என்று அல்லாமா துல்ஃபிகார் சொல்லுவார்கள். நாம் குடிக்கிற தண்ணீர் இருக்கிறது அல்லவா, அதுவும் குர்ஆனும் ஒன்று. உதாரணம் சொல்வதாக இருந்தால் குர்ஆனுக்கு தண்ணீரை சொல்லலாம். மலையிலிருந்து இறங்கிய நீர், கடல் நீர், ஆற்று நீர், எதை வேண்டாலும் எடுத்துங்க. மழை நீர், மழை நீரும் பரக்கத் பொருந்தியது, குர்ஆனும் பரக்கத் பொருந்தியது. அல்லாஹ் சொல்றான் மழை நீரை பற்றி சொல்லுகிற போது அன்சல்னா மினஸ் ஸமாஇ மாஅன் முபாரக்கா, பரக்கத்தான நீர் என்கிறான். குர்ஆனை பற்றி சொல்லுகிற போது ஹாதா திக்ருன் முபாரக் என்று பரக்கத் என்று சொல்லுகிறான். இதை இன்னும் தெளிவாக சொன்னால் விளங்கும் என்று நான் நினைக்கிறேன். தண்ணீர் உடலுக்கு அவசியம். உடல் வாழ வேண்டுமானால் தண்ணீர் அவசியம். உள்ளம் வாழ வேண்டுமானால் குர்ஆன் அவசியம். உடலுக்கு தண்ணீர் தேவை, உள்ளத்திற்கு குர்ஆன். எல்லா பிரச்சனைகளுக்குமான தீர்வு குர்ஆனுக்குள் இருக்கிறது. உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா திருமதியில் வருகிறது. 1 வார காலம் பள்ளிவாசலுக்கு வரவில்லை. பெருமானார் எப்பொழுதும் தொழுது விட்டு பின்னால் திரும்பி பார்ப்பார்கள். யார் வரவில்லையோ அவர்களை பெருமானார் கேட்பார்கள். உபை காணவில்லையே, ஜுமாவுக்கு கூட உபை வரவில்லை, என்ன காரணம்? நேரா உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு வீட்டுக்கே போயிட்டாங்க. நீங்கள் ஏன் ஜுமாவுக்கு வரவில்லை? ரசூலே, நான் இந்த சஹாபிட்ட கடை வாங்கியிருந்தேன், இந்த தேதியிலே கொடுக்கிறேன் என்று சொல்லியிருந்தேன், ஆனால் கொடுப்பதற்கு இடத்திலே காசு வரவில்லை. அதனால் ஜுமாவுக்கு வந்தால் அவரும் வந்திருப்பார். பள்ளிவாசலில் ஒவ்வொரு நேரத்திற்கும் அவர் வருகிறார். அவர் முகத்தை பார்க்கிற போதெல்லாம் எனக்கு ஒரு மாதிரியாக இருக்கிறது, அதனால் நான் வரவில்லை ரசூலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு என்ன சொன்னார்கள்? ஆயத்தை தான் சொல்லித் தருகிறார்கள். குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்க் துத்தில் முல்க மன் தஷா என்ற வசனங்களை காலையிலும் மாலையிலும் ஓதிவா. மழை அளவு கடன் இருந்தாலும் அது தீர்ந்துவிடும் சொல்லுகிறார் உபய் இப்னு கஅப் ரலியல்லாஹு தஆலா. நான் அதைத்தான் ஓதி வந்தேன், மிக வேகமாக கடன்கள் அத்தனையும் தீர்ந்தது என்று சொல்லுகிறார்கள். இப்ப எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு குர்ஆனுக்குள் இருக்கிறது. தண்ணீரை போன்றது அல் குர்ஆன். மழையை யாராவது கை கொண்டு தடுக்க முடியுமா? மழை வர்றத உலகத்தில் இருக்கிற யாராவது தன்னுடைய முயற்சியால் வருகிற மழையை தடுக்க முடியுமா? இதை போலதான் குர்ஆனின் வருகையையும் உலகத்தில் யாராலும் தடுக்க முடியாது. எத்தனையோ கயவர்கள் குர்ஆனை அழித்து விடலாம். குர்ஆனில் அந்த வசனங்கள் இருக்கிறது, இந்த வசனங்கள் இருக்கிறது, ஒழித்து விடலாம். உலகத்தில் எந்த முயற்சியாலும் தடுக்க முடியாத காரணம், அதை பாதுகாக்கிற பொறுப்பையும் அல்லாஹ் எடுத்துக்கொண்டான். இன்னா நஹ்னு நஸல்னா திக்ர வ இன்னா லஹு லஹாஃபிதுன். யாரிடத்திலும் அதை ஒப்படைக்கவில்லை, நானே பாதுகாக்கிறேன் என்கிறான். அப்ப குர்ஆனை அழிக்கக்கூடிய சக்தி உலகத்தில் இதுவரை இல்லை, இருக்கவும் முடியாது. அல்லாஹு அக்பர். ரஷ்யாவிலே ஒரு காலத்தில் அத்தனையும் அழித்தார்கள். கபரஸ்தானிலே உட்கார்ந்து அந்த பெரியவர்கள் சிறுவர்களுக்கு குர்ஆனை போதித்தார்கள். ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான ஹாஃபில்கள் உருவானார்கள். குர்ஆன் அழிக்க முடியாது. மழை நீரை அழிக்க முடியாததை போல குர்ஆனையும் அழிக்க முடியாது. மழை நீரின் சொட்டுக்களை யாராவது எண்ண முடியுமா?
மழை துளியை எண்ணியவர்கள் யாராவது இருக்கிறார்களா? இன்னைக்கு இத்தனை துளி மழை பொழிந்தது என்று சொன்னவர்கள் இருக்கிறார்களா? உலகத்திலே மழை துளிகளையும் எண்ண முடியாது, குர்ஆனுக்குள் இருக்கிற கருத்துக்களையும் எண்ணி முடிக்க முடியாது. அது ஒரு மாலிக்யூல். உலகத்தில் இருக்கிற எல்லா கருத்துக்களையும் உள்ளடக்கிய ஒப்பற்ற வேதம், சின்ன நூல், ஆனால் எல்லாம் இருக்கிறது. இன்னும் விஞ்ஞானம் கண்டுபிடிக்கவே இல்லை, குர்ஆனுக்குள் நுழையவே இல்லை. ஒரு 5% தான். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லுகிற போது சொல்லுவான், வல்லாஹு அஹ்ஸனுல் காலிகீன். அல்லாஹ் அஹ்ஸனுல் காலிகீன், மனிதர்களால் படைக்க முடியும் என்பதை சொல்லுகிறான். இன்னைக்கு வரைக்கும் மனுஷன் படைக்கல, ஆனா அல்லாஹ் சொல்றான் மனிதர்களால் படைக்க முடியும், ஆனால் அவன் அல்லாஹ் அஹ்ஸனுல் காலிகீன், அற்புதமாக படைப்பவன். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கேட்டாங்கல்ல, நான் படைச்சே தீரணும், எதையாவது ஒன்று படைக்கணும் ரப்பே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படியா என்று ஈசா அலைஹிஸ்ஸலாத்தின் கையிலே அல்லாஹ் படைக்க விட்டான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் படைத்த படைப்பு தான் வவ்வால். ஈசா அலைஹிஸ்ஸலாம் நான் சொல்லல, எல்லா ஹதீஸ்களும் ஆயத்துக்களும் தப்சீர்களும் சொல்கிறது. கடைசியில் என்ன ஆச்சு தெரியுமா? சாப்பிட்றதும் அந்த வழியாக தான் சாப்பிடுவா, மோஷன் போகிறதும் ஒரே வழியாக தான். அப்படி கொஞ்சம் கற்பனை செஞ்சு பாருங்க, அப்படி ஒரு நிலைமை இருந்துச்சுனாக்கா அதை விட கஷ்டம் உலகத்தில் எதுவுமே இல்லைல்ல. ஆனால் ரப்பின் படைப்புக்கும் மனிதனின் படைப்புக்கும் வித்தியாசம் இருக்கிறது. அவன் அஹ்ஸனுல் காலிகீன் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்லித் தருகிறான். என்ன படைப்புக்கே என்ன வல்ல, மலக்குகளின் உலகத்திற்கு இன்னும் வரவே இல்லை, ஜின்களை பற்றி இன்னும் வரவே இல்லை, வானங்களை வான வீதிகளை பற்றி குர்ஆன் பேசுகிறது, இன்னும் விஞ்ஞானம் வரவே இல்லை. அல்லாஹ் அக்பர். இப்ப குர்ஆன் எவ்வளவு பேசுகிறது? மழை துளிகளை எண்ண முடியாது, குர்ஆனுக்குள் இருக்கிற கருத்துக்களையும் எண்ணி முடிக்க முடியாது. உலகமானது மழை தேவைக்கு பொழிய வேண்டும். மொத்தமா பேஞ்சிச்சுன்னா என்ன ஆகும்? அழிவுதான், வளர்ச்சி இருக்காது. இதை போன்றுதான் குர்ஆனும் மொத்தமாக இறங்கினால் மழை சிதறி போய்விடும் என்கிறான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். லவ் அன்ஸல்னா ஹாதல் குர்ஆன் அலா ஜபலின், குர்ஆனை மொத்தமாக மலையின் மீது இறக்கினால் அந்த மழை வெடித்து சுக்குநூறாக நொறுங்கிவிடும் என்கிறான். மழை நீர் மொத்தமாக வந்தாலும் பிரச்சனை. 23 ஆண்டுகளாக சன்னம் சன்னமாய் குர்ஆனை அல்லாஹ் தேவைக்கு ஏற்றவாறு இந்த உம்மத்திற்கு இறக்கி கொடுத்திருக்கிறான். 23 ஆண்டு காலம். இந்த மழை நீர், அதற்கு இருக்கிற ஆற்றல் என்ன தெரியுமா? பூமிக்குள் இருக்கிற விதைகளை மழை பேஞ்ச உடனே தட்டி எழுப்பி செடியாக கொடியாக உருவாக்கிவிடும். விதைகளை உருவாக்கும் ஆற்றல் மழை நீருக்கு இருக்கிறது. இதை போன்று இறந்த இதயங்களை செழிக்க வைக்கிற ஆற்றல் குர்ஆனுக்கு இருக்கிறது. எத்தனை இறந்த இதயங்களை குர்ஆன் செழிக்க வைத்தது? ஒரு கிராமவாசி ஒரே ஒரு வார்த்தையை தான் கேட்டார், ஃபஸ்தா பிமா துஅமர் என்ற வார்த்தையை கேட்டு ஈமான் கொண்டு விட்டார். உமர் ரலியல்லாஹு தஆலா, வாளை எடுத்து வெட்டச் சென்ற உமர் ரலியல்லாஹு தஆலா தன் சகோதரி ஓதுகிற குர்ஆனின் வசனங்களை கேட்டார்கள். வெட்டச் சென்ற உமர் பெருமானாரை காக்கிற காம்பாக மாறி போனார்கள். தானே இந்த குர்ஆன் நிறைய இதயங்களை செழிப்பாக்கி இருக்கிறது. அல்லாஹ் அக்பர். அதற்கு இருக்கிற ஆற்றலை போல உலகத்திலே வேறு எந்த நூலுக்கும் எந்த வேதத்திற்கும் இல்லை. துஃபைல் இப்னு அம்ரி தௌசி நான் நினைவூட்டுகிறேன். துஃபைல் பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்கிற டாக்டர், சாதாரண ஆள் இல்லை, பயங்கரமான ஆள். அபூஜஹல்கிட்ட போய் கேட்கிறாரு, நீங்க தானே ஊர் தலைவர்? ஆமா. ஏதோ முகமதுன்னு ஒருத்தர் இருக்கிறாரமே, அவர் பைத்தியம்னு எல்லாம் சொல்றாங்க, இதுல என்ன சந்தேகம் இருக்கு? அவர் பைத்தியம்தான். அந்த நான் வந்து டாக்டர், பைத்தியங்களுக்கு வைத்தியம் பார்க்கிற டாக்டர், அந்த முகம்மதை பார்க்கணும். அபூஜஹல் சொன்னா, உன்ன மாதிரி 4 டாக்டர் வந்தான், அவரை பார்த்த உடனே அவர் மேல பைத்தியம் ஆயிட்டான். நீ போகாத, நீயே அவர் மேல பைத்தியம் ஆயிடுவ. போனா இல்லை, நான் பார்த்து அவருக்கு வைத்தியம் பண்ணி கரெக்ட் பண்ணிடுறேன். சரி, ஒன்று உனக்கு உபதேசம் சொல்லுகிறேன், காதிலே பஞ்சை வைத்துக்கொள். நீ சொல்வதுதான் அவருக்கு கேட்க வேண்டும், அவர் சொல்றது உன் காதில் விழுகக்கூடாது. சரின்னு பஞ்செல்லாம் வச்சு அடைச்சிக்கிட்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல போய் மன்னன்த மா அந்த 2 கேள்வி. நீ யார்? என்ன கொண்டு வந்தாய்?
என்று கேட்க பெருமானார் முஹம்மது இப்னு அப்துல்லா, நான் அப்துல்லாவுடைய மகன் முஹம்மத். மா அந்த நீ என்ன கொண்டு வந்திருக்கிறாய்? பெருமானார் பெருசா ஒன்றும் ஓதல, சூரத்துல் ஃபாத்திகாவைத்தான் ஓதினார்கள், அல்ஹம்து சூராவை ஓதினார்கள். பஞ்சு பறந்தது, நெஞ்சு திறந்தது, முடிஞ்சு போச்சு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் அன்னக ரசூலுல்லாஹ். இதுதான் குர்ஆன். இதயங்களை செழிப்பாக்குவதில், இதயங்களை உருவாக்குவதில் குர்ஆனுக்கு நிகர் எதுவும் இல்லை. தண்ணீர் இறங்குகிற மழை ஒன்றுதான், ஆனால் ஏராளமான மரங்கள் அதனால் செழிக்கிறது. மாமரமும் வளரும், தென்னை மரமும் வளரும், ஆப்பிள் மரமும் வளரும், பலாவும் வளரும், வாழையும் வளரும், எல்லாம் வளரும். பெய்கிற மழை ஒன்றுதான், குர்ஆன் ஒன்றுதான். அந்த ஒரு குர்ஆனை வைத்துத்தான் பெருமானார் உருவாக்கினார்கள். ஒரு நீதிபதி உபய் இப்னு கஅப் போன்ற நீதிபதிகள் உருவானார்கள். அபூபக்கர் உமர் போன்ற அரசியல்வாதிகள் உருவானார்கள். அபூதர் ரலியல்லாஹு போன்ற துறவிகள் உருவானார்கள். ஆயிஷாவை போன்ற மருத்துவர்கள் உருவானார்கள். உளவாளிகள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய உளவாளிகள், ஹுதைஃபத்துல் யமான் ரலியல்லாஹு போன்ற உளவாளிகள் உருவானார்கள். ஒரு குர்ஆன் தான், ஆனால் அதிலிருந்து எல்லா துறைகளும் உருவானது. ஒரு மழை நீர் எப்படி பல மரங்களை உருவாக்குகிறதோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த ஒரு குர்ஆனை வைத்து அத்தனை உலகத்தையும் உருவாக்கினார். பெருமானார் ஒரு ஆசிரியர், ஒரு பாட புத்தகம் தான், ஆனால் அங்கே உருவான துறைகள் உலாயிக ஹிஸ்புல்லாஹ். குர்ஆனில் அல்லாஹ் சொல்லுகிறான், அல்லாஹ்வின் ஆர்மிக்கள் அவர்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான். இன்னைக்கு ஹிஸ்புல்லான்னு சொல்லிட்டாவே சிக்கலா போயிடும், இல்லை அது வேற வகடு போகுது. அல்லாஹ் அக்பர். இந்த தண்ணீர் எப்படி மழை நீர் முக்னியத்துன் ஜமீஇல் மியாஹ், மழை தண்ணீரை விட சுத்தமானது உலகத்தில் இல்லை. தூய்மையான தண்ணீர் மழை தண்ணீர். தூய்மையான வேதம் அல் குர்ஆன். அதனுடைய தூய்மையை சொல்லித் தெரிய தேவையில்லை, ஒளி இல்லாமல் தொடவே முடியாது, அவ்வளவு தூய்மையானது. அதே நேரத்தில் அது ஒரு அழகான கடல். கடலிலே முத்து குளிக்க வேண்டுமானால் முதல்ல நீச்சல் தெரிய வேண்டும். அப்ப குர்ஆனுக்குள்ளே முத்து குளிக்க வேண்டுமானால் குர்ஆனுக்குள்ளே எல்லாமே இருக்கு. அதை தெரிந்து கொள்ள வேண்டுமானால் முதலில் குர்ஆனை பற்றிய ஞானம் இருக்க வேண்டும். ஓதவே தெரியாத ஆளு நான் குர்ஆனுக்குள்ள இருந்து தர்ஜிமாவை வச்சு எல்லாத்தையும் நான் நிமித்திடுறேன்னா அவர் வளைஞ்சு போயிடுவார், ஒடிஞ்சு போயிடுவார், முடியாது இல்லையா? குர்ஆன் தண்ணீரை போன்றது. தண்ணீர் இல்லை என்றால் பஞ்சம் வந்துவிடும், குர்ஆன் இல்லை என்றால் மார்க்க பஞ்சம் வந்துவிடும். குர்ஆன் இல்லை என்றால் ஒழுக்கம் இருக்காது, பண்பாடு இருக்காது, நாகரிகம் இருக்காது, கலாச்சாரம் இருக்காது, எதுவுமே இல்லாமல் போய்விடும். தண்ணீர் இல்லை என்றால் எப்படி பஞ்சமோ, குர்ஆன் இல்லை என்றாலும் சமூக பஞ்சம் வந்துவிடும். இதையெல்லாம் தாண்டி தண்ணீர் நெருப்பை அணைக்கும், குர்ஆன் நரக நெருப்பை அணைக்கும். ஒருத்தர் ஹாஃபில் வந்துட்டார்னா, ஹாஃபிதுல் குர்ஆன், குர்ஆனை மனனம் செய்தவர் 10 நரகவாதிகளை விடுதலை செய்யலாம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய பொது அறிவிப்பு, 10 நரகவாசிகளை விடுதலை செய்யலாம். அப்ப இந்த குர்ஆனை கொஞ்சம் எண்ணி பாருங்கள். தண்ணீர் எவ்வளவு முக்கியமோ, உயிர் வாழ்வதற்கு தண்ணி இல்லாமல் இருந்துருவோமா? ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு நோன்பு திறந்தோன்னு என்னதான் வேணும் நமக்கு? தண்ணி தான். தண்ணீர் தான் போதும். ஹஜ்ரத் வேற கஞ்சிலாம் எடுத்து பார்க்கலாம். அந்த அளவிற்கு குர்ஆனை நேசிக்க வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுகிறதே, நாம் அந்த குர்ஆனை நேசித்தோமா? அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும். ஓத தெரிந்தவர்களாக இருக்கிறோமா? குர்ஆனின் படி நடக்கிறோமா? குர்ஆனை சிந்தித்தோமா? அல்லாஹ் அக்பர். ஹதீஸுக்குள்ளே இப்பொழுது நாம் நுழைய போகிறோம். ஹதீஸ் பெருமானார் இந்த குர்ஆனை கொடுத்து என்ன சொல்கிறார்கள்? அஹ்லுல் குர்ஆனி அஹ்லுல்லாஹி வ ஹாஸத்து. பெருமானார் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்குன்னு ஒரு குடும்பம் இருக்கிறது. அம்பானி குடும்பத்தை சேர்ந்தவர்னா எவ்வளவு ஆனந்தமா இருக்கும். அவர் அம்பானி குடும்பம் இல்லையா? அவர் இந்த குடும்பம் அந்த குடும்பம், அல்லாஹ்வின் குடும்பம். அது யார்? அஹ்லுல் குர்ஆன். யார் குர்ஆனை ஓதிக்கொண்டே இருக்கிறார்களோ, ஹப்ஸா ஓதுனாங்கல்ல, இவர் யாரு? அஹ்லுல்லாஹ், அல்லாஹ்வின் குடும்பத்தை சார்ந்தவர். இதை விட உலகத்தில் சிறப்பு என்ன இருக்க முடியும்?
பெருமானார் சொல்லுகிறார்கள் திலாவத்துல் குர்ஆன், இந்த குர்ஆனின் ஆற்றல் என்ன தெரியுமா? பார்த்தால் சொர்க்கம். ஓதுனா இல்ல, ஏன்னா குர்ஆனை பார்ப்பது இபாதத், இபாதத்துக்கு கூலி ஜன்னத். குர்ஆனை பார்ப்பதே வணக்கம், வணக்கத்துக்கு கூலி சொர்க்கம். அப்ப பார்த்தாலே சொர்க்கமே. குர்ஆனை எத்தனை முறை நாம் பார்க்கிறோம்? நம்முடைய முன்னோர்கள் இந்த கிராமங்கள் எல்லாம் காலையிலும் மாலையிலும் பிள்ளைகளுக்கு குர்ஆனை கொடுத்து அனுப்புவார்கள். அந்த பிள்ளைகள் குர்ஆனை விரிக்கிற போதே சொர்க்கவாசிகளாக. அது கற்றுத்தருகிற ஒழுக்கங்கள், பண்பாடுகள் எனக்கு எல்லாம் காணாம போயிடுச்சு. ரமலானிலே கூட குர்ஆனை திறந்து பார்க்காதவர்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். பார்த்தா சொர்க்கம், படிச்சா லிக்குல்லி ஹர்ஃபின் அஷ்ரு ஹஸனா, ஒவ்வொரு எழுத்துக்கும் 10 நன்மை இருக்கிறது என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு எழுத்துக்கும் 10 நன்மை. அல்லாஹு அக்பர். இந்த ஹிஃப்து மதரசாக்கள்ல போய் பார்க்கலாம். அங்க என்ன நடக்கும் தெரியுமா? நம்ம மஹல்லாக்கள்ல எல்லாம், நம்ம ஊர்களில் ஹிஃப்ஸ் மதரசா நடக்கும். குர்ஆனை மனனம் செய்கிற இடம் நீங்க போய் பாருங்க. அது ஒரு அதிசய களம். அங்க அதிசயம் நடக்கும். ஏன்னா குர்ஆனுக்கு வார்த்தைக்கோ வாக்கியத்துக்கோ நன்மை இல்லை, எழுத்துக்கு தான் நன்மை. ஒரு எழுத்துக்கு லிக்குல்லி ஹர்ஃபின் அஷ்ரு ஹஸனா, ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. அங்கே ஹிஃப்ஸ் மதரசாவில் எப்பயுமே ஒரு 20 பேர் ஓதுனாங்கன்னா ஒரு ஆசிரியருக்கு 15 பேர் தான் ஓத முடியும். ஹிஃப்ஸை பொறுத்தளவுக்கு இங்கே ஸ்கூல் மாதிரி ஒரு ஆசிரியருக்கு 40 பேரெல்லாம் என்ன செய்ய முடியாது, ஹிஃப்ஸ் மதரசாவில் ஓத முடியாது. அதிகபட்சமே எவ்வளோதான், 15 பேர். ஒரு ஆசிரியர் இருந்தால் 15 பேர் இருப்பார்கள். அந்த 15 பேர் இருந்தாங்க. என்ன அதிசயம் நடக்கும் தெரியுமா? காலையில் 4 மணிக்கு எழுவார்கள், இரவு 10 மணிக்கு உறங்குவார்கள். இடையில எவ்வளவு மணி நேரம்? புலிபாளையத்து மக்கள் எல்லாம் கணக்கில் புலி என்று சொன்னார்கள் இல்லையா? மொத்தம் எத்தனை மணி நேரம்? 4க்கு எழுந்து 10 மணிக்கு, இரவு 10 மணிக்கு படுத்தால் எத்தனை மணி நேரம்? 18 மணி நேரம். அதில் 8 மணி நேரத்தை சாப்பிட்றதுக்கு, விளையாடுறதுக்கு, குளிக்கிறதுக்கு, குடிக்கிறதுக்கு வச்சுக்குவோம். பாக்கி எத்தனை மணி நேரம் இருக்கு? 10 மணி நேரம். 20 நிமிடத்தில் ஒரு ஜுசு ஓதி முடித்து விடலாம். 20 நிமிஷத்துல. அப்ப 1 மணி நேரத்திற்கு எத்தனை ஜுசு? 3 ஜுசு. 10 மணி நேரத்திற்கு 30 ஜுசு. குர்ஆனுக்குள் இருப்பது 30 ஜுசு. ஒவ்வொரு நாளும் எழுத்து வடிவத்தில் ஒரு குர்ஆன் முடிக்கிறார்கள். ஒரு ஹாஃபில் வெளியே வருகிற போது 3 வருடத்தில் எழுத்து வடிவத்தில் 1000 குர்ஆனை முடித்து விட்டு வெளியே வருகிறார். 1000 குர்ஆன் வாழ்க்கையில் நம்ம யோசிச்சு பாருங்களேன். 1000 குர்ஆன் ஓதி இருக்க முடியுமா? வெறும் 3 வருஷத்துல 1000 குர்ஆன். இவர்கள் எல்லாம் எப்படி உருவாக்கி இருக்கிறார்கள்? எத்தனை 1000 பேர்களை உருவாக்கியவர்களை உருவாக்கி இருக்கிறார்கள். அல்லாஹு அக்பர். ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. அங்கே ஓத ஓத அந்த ஊர் சிறக்கிறது, மஹல்லா சிறக்கிறது. ஸ்ரீ குர்ஆனை கேட்டால் லஅல்லக்கும் துர்ஹமூன், இதா குரிஅல் குர்ஆனு ஃபஸ்தமிஉ லஹு வன்சிது லஅல்லக்கும் துர்ஹமூன், நீங்கள் ரஹமத்து செய்யப்படுவீர்கள். கேட்பதால், குர்ஆனை சிந்தித்தால் தஃபக்குர் சாஅத்தின் கைரும் மின் இபாதத்தி ஸனா, கொஞ்ச நேர சிந்தனை ஓராண்டு வணக்கத்தை விட மேலானது. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்ச நேரம் ஒரே ஒரு ஆயத்தை எடுத்து வச்சு தர்ஜிமாவை வச்சு சிந்திச்சா ஓராண்டு வணக்கம் செய்ததை விட மேல் என்கிறார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எவ்வளவு அற்புதமான வேதம் அல் குர்ஆன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுகிறார்கள், அந்த குர்ஆனை ஓத ஆரம்பித்தால் துக்கிர ஃபிஸ் ஸமாஇ வல் அர்த், வானத்திலும் அவர் போற்றப்படுகிறார், பூமியிலும் அவர் போற்றப்படுகிறார். ஓத ஓத அல்லாஹ் மலக்குகளிடத்தில் பெருமை பாராட்டுவானாம். என் அடியான் ஓதிக்கொண்டிருக்கிறான், அது கலாமுல்லா, என் வேதத்தை அவன் சுமந்து கொண்டிருக்கிறான். உஸைத் இப்னு ஹுதைர் ரலியல்லாஹு தஆலாவினுடைய வரலாறுகள் சான்று. உஸைத் இப்னு ஹுதைர் காலையில தஹஜ்ஜத் நேரத்தில் ஓதுறாங்க. குதிரை எல்லாம் ஆடுது, குதிக்குது. தொழுகையை முடிச்சுட்டு போய் பார்த்தா வானம் முழுக்க வெள்ளையாக தெரிகிறது. என்னமோ தெரியலேன்னு சொல்லிட்டு திருப்பி வந்து ஓதுறாங்க. குதிரைகள் குதிக்கிறது. இவர்கள் ஓதுகையை நிறுத்திவிட்டால் குதிரை அமைதியாக விடுகிறது. பெருமானார்ட்ட மறுநாள் காலையில் வந்து சொன்னாங்க, ரசூலே, ஓத ஓத குதிரைகள் குதித்துக் கொண்டிருந்தது ரசூலே, வானமெல்லாம் வெண்மையாக இருந்தது ரசூலே. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உஸைத், நீங்கள் ஓத ஓத உங்கள் வீட்டுக்கு மேலே மலக்குகள் புடை சூழ்ந்திருந்தார்கள், அவர்களை பார்த்த குதிரைகள் குதித்துக் கொண்டிருந்தது. அப்ப வானத்தில் இருக்கிற மலக்குகளை
நம்முடைய வீட்டுக்கு இழுத்து வருவது எதுதான்? அல் குர்ஆன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதா இஜ்தமத் அலைஹில் உம்மா, குர்ஆன் ஓத ஆரம்பித்தால் இஜ்தமத் அலைஹில் மலாயிகா, வீட்டுக்கு எல்லா மலக்குகளும் வந்துடுறாங்க. தனக்கபத் அன்ஹு ஷயாத்தீன், அந்த வீட்டை விட்டு ஷைத்தான் போய்விடுகிறான். எந்த வீட்டில் குர்ஆன் ஓதப்படவில்லையோ ஷைத்தான் மொத்தமா வந்துடுறான், மலக்குகள் அங்கிருந்து கிளம்பி விடுகிறார்கள். அப்ப குர்ஆனை பற்றி இதை விட வேறு என்ன விளக்க முடியும்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு ஹதீஸில் இப்படி சொல்கிறார்கள், வத்துல் வர்தகி, ஓதுங்கள் உயருங்கள். குல் ஆயா யஃபல் முஸ்லிம் யர்ஃபுல்லாஹு பிஹில் ஜன்னah. அல்லாஹு அக்பர். சொர்க்கத்தை பத்தி யாரும் கற்பனை கூட செய்ய முடியாதுங்கிறான் அல்லாஹ். பெருமானாரும் சொல்லுகிறார்கள், மாலா ஐனுன் ராத் வலா உதுன் சமியத் வலா ஹதர பி கல்பி பஸார். யாரும் கற்பனை செய்ய முடியாது. ஆனாலும் கொஞ்சம் நம்ம கற்பனை பண்ணி பார்ப்போம். சொர்க்கத்தில் அல்லாஹ் வைத்திருக்கிற மாளிகை எவ்வளவு தெரியுமா? 6666 மாடிகளை கொண்ட மாளிகை. துனியாவில் அப்படி இருந்துச்சுன்னா அது எப்படி பார்க்கணும்? நம்ம 6666 மாடின்னு சொன்னா தலையெல்லாம் நிமிந்தெல்லாம் பார்க்க முடியாது, கீழே படுத்துக்கிட்டு பார்க்க வேண்டியதுதான் இல்லையா? 166 மாடி அல்லது 180 மாடிங்கிறாங்க புர்ஜ் கலீஃபா. அதே ஒரு கிலோமீட்டர் இருக்குங்கிறான். அதை பார்க்கும் போதே தலை இல்லையா முடியல. இது 6666. அதுக்கு எப்படி செல்வது? பெருமானார் வழி சொல்றாங்க, அதுக்கு ரிமோட் தான். ஒரு ஆயத்தை ஓதுனா ஒரு மாடிக்கு போயிடுவார். ஒரு ஆயத்து ஒரு மாடி, 2 ஆயத்து ஓதுனா 2 மாடி. ஆப்சா 6666வது மாடி அந்த ஹோட்டல் இல்லையா? அலந்தர கைப்ப நம்மள மாதிரி 10 சூறா தெரிஞ்சவங்கலாம் ஒரு 50-60 மாடி. அதுக்கும் தெரியாதால கீழே படுத்துக்கிட்டு பார்க்க வேண்டியதுதான். அவங்கெல்லாம் அங்கே இருப்பாங்க என்று ஆனந்தம் அடைந்து கொள்ள வேண்டியதுதான். வத்துல் வர்தகி, பெருமானார் சொல்லுகிறார்கள், ஓதுங்கள் உயருங்கள், ஓதுங்கள் உயருங்கள். இப்போ ஓதத் தெரியவில்லையே என்று கவலை வேண்டும் அன்புக்குரியவர்களே. வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன லித்திக்ர், அல்லாஹ் சொல்லும் போது அழகாக சொல்லுகிறான், குர்ஆனை ஓதுவதற்கு ஏற்ற அழகான அமைப்பிலே நாம் வடிவமைத்திருக்கிறோம். வலக்கத் யஸ்ஸர்னல் குர்ஆன் லித்திக்ர், ரொம்ப லேசாக்கி இருக்கிறோங்கிற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன். அப்ப இதை ஓத தெரியாம ஒருத்தர் கூட இருக்கக்கூடாது. ஓத தெரியலன்னா கவலைப்படுங்க, அங்க இருக்கிற ஆலிம்களை அணுகுங்கள். வெறும் 3 மாசத்துல அல் குர்ஆனை தரவாக ஓதி முடித்து விட முடியும். முடியாதது எதுவுமே இல்லை. கவலைதான் உருவாக்கம். உங்க ஊர்லயே ஒருத்தர் கவலைப்பட்டார் 70 வயசுல, பேரு கூட நான் சொல்ல முடியும். 70 வயசுல கவலைப்பட்டார். முகமது அலி ஆஜியார்னு ஒருத்தர் வஃபாத் ஆயிட்டார். 70ல கவலைப்பட்டு 76ல் 70ல் அவர்கிட்ட கேட்கும் போது 4 சூரா மனப்பாடம். 76ல் ஹாஃபிதுல் குர்ஆன், குர்ஆனை மனனம் செய்தவராக அவர் வஃபாத் ஆனார். குர்ஆனை மனப்பாடம் பண்ணி ஹாஃபிதுல் குர்ஆன் 76 வயசு. நம்மால் முடியாதா? இப்ப குர்ஆன் ஓதத் தெரியாத ஒருவர் கூட இருக்கக்கூடாது. நம்மிலும் சரி, நம்முடைய பிள்ளைகளிலும் சரி, நம்முடைய சந்ததிகளில் குர்ஆன் ஓதத் தெரியாத ஒருவர் கூட இருக்கக்கூடாது. அப்துல்லாஹே ஷரஹபீலினுடைய வரலாறை நான் சான்றுக்கு சொல்லுவேன். அப்துல்லாஹே ஷரஹபீல்னு ஒரு மனுஷன் இருந்தார். காசு இல்லைன்னாலும் கடை வாங்கி தர்மம் பண்ணுவார். வித்தியாசமான சிந்தனையால. காசு இல்லையா, கடை வாங்கியாவது தர்மம். அப்படி தர்மம் பண்ணி 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 கடைசியில் சக்கராத் ஆள்ல படுத்திருக்கிறார். காசு கொடுத்தாலாம் சேர் போட்டு உட்காந்துருக்கு. இவர் வாங்கின காசை கொடுப்பாரா, மௌத்தா போயிடுவாரா? வாங்கின காசை கொடுப்பாரா? அவரை பார்த்துக்கிட்டே உட்காந்துருக்குது. என்ன இவ்வளோ வாங்கிட்டாரே, வாங்கின காசை கொடுப்பாரா, மௌத்தாயிருவாரா? வாங்கின காசை கொடுப்பாரா, மௌத்தாயிருவாரான்னு பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இந்த நேரத்தில் ஒரு பையன் தட்டு நிறைய சின்ன பையன் அல்வா வித்துட்டு வர்றான். இந்த சக்கராத்து ஆளில் இருக்கிற பெரிய ஒரு கையை அசைச்சு கூப்பிட்டு இவங்களுக்கெல்லாம் அல்வா கொடுண்டாரு. அவனுக்கு என்ன சந்தோஷம் சின்ன பையனுக்கு. அவங்களுக்கெல்லாம் ஒரே சிரிப்பு. இந்த பையன் நிலைமை என்ன ஆக போதோ தெரியல. அந்த பையன் நினைச்சான் பெரிய கூட்டமாக இருக்கு, எல்லாத்துக்கும் அல்வா கொடுத்துருவோம், கொடுத்துட்டு மொத்த காசையும் வாங்கிடலாம். எல்லாத்துக்கும் அல்வா கொடுத்தாச்சு. கம்ப்ளீட்டாக எல்லாம் அல்வா சாப்பிட்டு முடிச்சாச்சு. பெரியவர்கிட்ட போய், பெரியவரே காசுன்னு சொல்ல, தம்பி அதற்காகத்தான் இத்தனை பேர் உட்கார்ந்துருக்கிறார்கள், ஒரு இருக்கை காலியாக இருக்கிறது, நீயும் போய் இருந்து கொள். எப்படி இருக்கு அவனுக்கு? துடிக்கிறான், தவிக்கிறான். பெரியவரே
இதை வைத்துத்தான் என் குடும்பமே வாழ்கிறது. பெரியவரே அழுகிறான், துடிக்கிறான். ஒரு பெரியவர் வந்து காசு கொடுத்தாரு, எல்லாத்துக்கும் பணம் கொடுக்கப்பட்டது, அவனுக்கும் பணம் கொடுக்கப்பட்டது. அப்பதான் அந்த பெரியவர் சொன்னாரு, நீங்க எல்லாம் காசை கொடுத்துட்டு கவலைப்படல, அந்த சிறுவன் கவலைப்பட்டதால் அவனுக்கும் பயன், உங்களுக்கும் பயன். இங்க ஒரு உப்புளிபாளையம் பள்ளிவாசல் இருக்குன்னா யாரோ ஒருவரின் கவலை, அதனால் அவர்களுக்கு பயன், மற்றவர்களுக்கும் பயன். ஒரு பள்ளிக்கூடம் நடக்கிறது என்றால் யாரோ ஒருவரின் கவலை, அவர்களுக்கும் பயன், மற்றவர்களுக்கும் பயன். ஒரு இல்லையா, குடும்பம் நடக்க வேண்டுமானால் சிறப்பாக யாரோ ஒருவர் கவலைப்பட வேண்டும், அதனால் அவர்களுக்கும் பயன், மற்றவர்களுக்கும் பயன். ஓத தெரியவில்லையே என்று கவலைப்படுங்கள். இந்த கவலையின் உருவாக்கம் ஆயிரக்கணக்கான பேர்களை நீங்கள் ஓத வைத்து விடுவீர்கள். குர்ஆன் ஓத தெரியாதவர்களாக இருக்கவே கூடாது. அல்லாஹு அக்பர். அல் மாஹிர் பில் குர்ஆன். பெருமானார் சொன்னார்கள், குர்ஆனிலே யார் தேர்ச்சி பெற்றிருக்கிறார்களோ, நல்ல ஓத தெரிஞ்சவங்க, நாளை மறுமையிலே யாரோடு இருப்பார்கள் தெரியுமா? பி அஃதலில் மலாயிகா, ஜிப்ராயிலோடு மீகாயிலோடு இருப்பார்கள். சிறந்த மலக்குகளோடு அவர்கள் இருப்பார்கள். கண்மணி நாயகம் சொல்லி காட்டுகிறார்கள். கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வஅல்லமா. இன்னும் மேலேறி பெருமானார் பேசுகிறார்கள், உங்களிலேயே சிறந்தவர் யார் தெரியுமா? குர்ஆனை கற்று பிறருக்கும் கற்றுக் கொடுப்பவர்கள். பெருமானார் சொல்லுகிறார்கள், நாளை மறுமையிலே கபரின் வேதனை யாருக்கு இல்லை என்றால், யார் குர்ஆனை ஓதுகிறார்களோ, மனனமிட்டார்களோ அவர்களுக்கு கபரின் வேதனை கிடையாது. நாளை மறுமையிலே பரிந்துரை எது செய்யும்? அல் குர்ஆனு ஷஃபாஅ ஷஃபீஅ. ரமலானும் குர்ஆனும் பரிந்துரை செய்யும். அல்லாஹ் என்ன ஓதுனார், நோன்பு வச்சுக்கிட்டு ஓதுனார் ரப்புல் ஆலமீன். குர்ஆனும் பரிந்துரை செய்யும், ரமலானும் பரிந்துரை செய்யும். இதெல்லாம் தாண்டி பெருமானார் சொன்னாங்க, ஒரு ஆள் குர்ஆன் ஓத ஆரம்பிச்சுட்டா அவர்களின் பெற்றோர்களை அல்லாஹ் சங்கிப்படுத்துகிறான். இங்கே இவர் ஓத ஓத இறந்து போன பெற்றோர்களின் கபர் பிரகாசமாகிறது. ஹயாத்தாக இருக்கிற பெற்றோர்களுக்கு ஆரோக்கியம் கிடைக்கிறது. இவர் ஓதுனா இதன் பலன் ஹயாத்தாக இருப்பவர்களுக்கு ஆரோக்கியத்தையும், இறந்தவர்களுக்கு கபரின் பிரகாசம். பிஸ்மில்லாஹ் அவர் ஆரம்பிக்கிற போது கபர் வெளிச்சமாகி விடுமாம். நான் சொல்ல கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுகிறார்கள். அவுரங்கசீப் மாமன்னர், மன்னர், குர்ஆனை ஓதுவதில் அவருக்கு நிகரவர் தான். குர்ஆன் ஓதுறார். குர்ஆனின் நேசர் அவுரங்கசீப். ஒரு நாள் மகன் வந்து கேட்கிறார், இளவரசர் அப்பா உங்க பேரை ஹாப்ஸா ஆயிட்டார். பேரை ஹாப்ஸாவானா எவ்வளவு சந்தோஷமா இருக்கணும் இல்லையா? மகனை விட பேரர்களை பெற்றவர்களுக்கு தெரியும், மகனை விட பேரர்களின் மீது பாசம் அதிகமாக இருக்கும். மகனை கண்டுக்கவே மாட்டாங்க, பேரன் வந்ததுக்கு பின்னாடி எல்லாம் பேரன் தான், பாசம் அதிகமாக இருக்கும். உங்க பேரை ஹாப்ஸா ஆயிட்டார். அவுரங்கசீப் கண்டுக்கவே இல்லை மகனை. உங்க பேரை ஹாப்ஸா ஆயிட்டார் பாப்பா, கண்டுக்கவே இல்லை. 2 நாட்கள் கழித்து பேரன் ஹாப்ஸா ஆயிட்டாரு, கண்டுக்கவே இல்லை. ஒரு நாள் பிடிச்சி கேட்கிறாரு, பேரை ஹாப்ஸா ஆயிட்டாருங்கிற, குர்ஆனின் மீது காதல் கொண்ட நீங்கள் கொஞ்சம் கூட திரும்பியே பார்க்கலையே. அவுரங்கசீப் சொன்னாரா, என் பேரை ஹாப்ஸாவானதுனால எனக்கு என்ன பெருமை? நாளை மறுமையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹாப்ஸாவின் தகப்பன் எங்கே என்றுதான் அழைப்பானே தவிர தாத்தா எங்கே என்று அழைக்க மாட்டான். தகப்பன் எங்கே என்று அல்லாஹ் அழைப்பான். அழைத்து தாஜுல் கிராமா, ஒரு கிரீடத்தை அல்லாஹ் கொடுப்பான். அது சூரியனை விட பிரகாசமாக இருக்கும். அது தகப்பனுக்கு தான் கிடைக்குமே தவிர தாத்தாவுக்கு கிடைக்காது. நீ ஹாப்ஸாவா இருந்தா நான் பெருமைப்படலாம். அன்றைக்கு அரண்மனையிலிருந்து இளவரசர் இறங்கினார். 2 ஆண்டுகளுக்கு பிறகு வருகிறார். அப்ப நானும் ஹாஃபிதுல் குர்ஆனாக ஆகிவிட்டேன், குர்ஆனை மனனம் செய்து விட்டேன். அவுரங்கசீப்பின் மகன் ஊர் முழுக்க விருந்து கொடுத்தார். அல்லாஹ் கொடுக்கிற கண்ணியத்திற்கு முன்னால் இது ஒன்றுமில்லை என்று அவுரங்கசீப் சொன்ன வரலாறுகள் உண்டு. குர்ஆனினுடைய ஆற்றல் அலாதியானது. அந்த குர்ஆனை குறித்து அறிஞர்களின் கருத்து, அல்லமா இஸ்ஃபஹானி சாதாரண நாள் இல்ல, ஒரு நாளைக்கு ஒரு குர்ஆனை வாழ்நாள் முழுக்க ஓதிக்கொண்டிருந்த அல்லமா இஸ்ஃபஹானி. தாசீருல் குலூப், உலகத்திலேயே அதிகம் உள்ளத்திற்கு அசரை ஏற்படுத்தியது குர்ஆனை தவிர வேறு எந்த நூலையும் நான் பார்க்கவில்லை. குர்ஆன் உள்ளத்தை மாத்துறது. குர்ஆனை விட இன்னைக்கு வரைக்கும்
சமூகத்தினுடைய உள்ளங்களை மாற்றுகிற ஆற்றலை அல்லாஹ் குர்ஆனுக்கு வழங்கியிருக்கிறார். அல்லாமா இஸ்ஃபஹானி சொல்றாங்க, அல்லாஹு அக்பர். இப்னு கசீர் தப்சீர், இப்னு கசீர் பார்த்துருக்கீங்கல்ல, தப்சீர் இப்னு கசீர், குர்ஆனுக்கு விளக்க உரை, அதில் ரொம்ப சிறந்த விளக்க உரை தப்சீர் எதுனா இப்னு கசீர் தான். அவர் சொல்லுகிற போது சொல்லுகிறார், குர்ஆன் 1500 ஆண்டுகளாக இந்த சமூகத்திடத்தில் சேலஞ்ச் பண்ணுகிறது. ஒரே ஒரு சூறாவை கொண்டு வாருங்கள் என்று சொல்கிறது. கொண்டு வந்தவர்கள் யாராவது இருக்கிறார்களா? ஒரு ஆயத்தை இந்த உலகத்திலே கொண்டு வரக்கூடிய ஆற்றல் உலகம் முழுக்க லவ் இஜ்தமஅத்தில் இன்சு வல் ஜின்னு அலா அய்யாத்து பிமிஸ்லி ஹாதல் குர்ஆன் லா யஅத்தூன பிமிஸ்லி. மனித வர்க்கங்கள், ஜின் வர்க்கங்கள் எல்லாம் ஒன்று சேருங்க, 10 ஆயத்து இல்ல, ஒரு ஆயத்து கொண்டு வாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சேலஞ்ச் பண்றான். இதை விட உலகத்தில் வேறு என்ன செய்ய முடியும் என்று இப்னு கசீர் கேட்கிறார்கள். ஃபைசி யார்? அந்த ஃபைசி அரபு உலகத்தினுடைய கவிஞர்களின் தலைவர் ஃபைசி. புள்ளி உள்ள எழுத்துக்களை வாழ்நாளில் பயன்படுத்தாதவர் ஃபைசி. அலிஃபை பயன்படுத்துவார், பால ஒரு புள்ளி இருக்குல்ல, புள்ளி இருக்கிறத பயன்படுத்த மாட்டார். தாவுல எத்தனை புள்ளி இருக்கு, அதனால அதை பயன்படுத்த மாட்டார். அது அவருக்கு கேவலம். சாவுல 3 புள்ளி தொடவே மாட்டார், அது திரும்பியே பார்க்க மாட்டார். புள்ளி உள்ள எழுத்துக்கள், ஏங்க புள்ளி உள்ள எழுத்துக்களை நீங்க பயன்படுத்துறதே இல்லைன்னு ஃபைசிட்ட கேட்கும்போது சொன்னாரா, லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுன் ரசூலுல்லாஹ் என்ற கலிமாவிலே அல்லாஹ் புள்ளி உள்ள எழுத்துக்களை பயன்படுத்தவே இல்லை. அல்லாஹ்வின் மீதும் ரசூலின் மீதும் ஒரு புள்ளி கூட விழுந்து விடக்கூடாது என்பதற்காக நான் அதனால புள்ளி உள்ள எழுத்தை பயன்படுத்த மாட்டேன். அவர்கிட்ட போய் கோடிக்கணக்கில் இறங்கினானுங்க. செந்நிற ஒட்டகங்கள் பரிசாக தருகிறோம், பணங்களை பரிசாக தருகிறோம், கேட்பதையெல்லாம் தருகிறோம். இன்னாத்தீனா மாதிரி, இன்னாத்தீனாலும் எத்தனை ஆயத்து இருக்கு, இன்னாத்தீனா மாதிரி ஒரு 3 ஆயத்து சொல்லிருங்கன்னாங்களாம். வெறும் ஒரு 3 ஆயத்து, வெறும் இன்னாத்தீனா. 6 மாத காலம் எழுதுவார் கிழிப்பார், எழுதுவார் கிழிப்பார். கடைசியில் என்ன எழுதினார் தெரியுமா? இன்னாத்தீனா சூறாவை அப்படியே எழுதினார். எழுதி முடிச்சுட்டு அதுக்கு பின்னாடி எழுதினாரு லஹத் அலி மஹாமிதி. அவர் எழுதின எல்லாத்துக்குமே புள்ளி இருக்கார். லஹத் அலி மஹாமிதி வலா அத்தலி மகாரிமி மாஉன் லா சாஹிலல்லா. இதை புகழ்வதற்கு எல்லை இல்லை. இந்த இன்னாத்தீனாவில் இருக்கிற நற்குணங்களை எண்ணி முடிக்க முடியாது. இது கரையில்லா கடல். இதை போன்ற ஒரு சூறாவை என்னால் கொண்டு வரவே முடியாது என்று பின்வாங்கினாரே. அவ்வளவு மோசம் செய்த ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப், உலமாக்களில் ஏராளமானவர்களை கொன்று குவித்தவன். பெண்கள்ல மட்டும் 40,000 பெண்களை கொன்ற ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் மன்னர். இன்னைக்கு இருக்கிற ஆட்சியாளர்கள் நினைத்ததையெல்லாம் மாற்றுகிறார்கள் இல்லையா? ஹஜ்ஜாஜ் இப்னு யூசுப் கிட்ட போனாங்களாம் இந்த அன்டாக்கியா வாசிகள். குரான்ல வேற எங்களை பத்தி கஞ்சேன்னு சொல்லப்பட்டிருக்குது. அபவ் ஐயுலைஃபுஹுமான்னு வருது. அபவுன்னா மறுத்தார்கள், விருந்தாளிகளுக்கு உணவு கொடுக்க மறுத்தார்கள். கஞ்சப்பய ஊருன்னு வருது. அதனால இந்த பேய தேயா மாத்திருங்க, போதும், உங்களுக்கு கேட்டதெல்லாம் தர்றோம். மன்னர்கிட்ட சொல்றாங்க. அவர் தான் யாராவும் போட்டார். குரானுக்கு ஜேர் ஜபர் போட்டவர் அவர் தான். இந்த ஜேர் ஜபர் போட்டவர்கிட்ட போய் பேய தேயாக்கிருங்க, அபவுக்கு பரமா அதவ் ஐயுலைஃபுஹுமா என்றால் வந்த விருந்தாளிகளுக்கு எல்லாம் நல்ல சாப்பாடு கொடுத்து கவனிச்சு அனுப்பிச்சாங்கன்னு அர்த்தம். இந்த பேய தேயா மாத்திருங்க, என்ன வேண்டாலும். முடிந்ததா? ஹஜ்ஜாஜ் அல்ல, உலகத்தில் யார் நினைத்தாலும் முடியாது, நபியே நினைத்தாலும் முடியாது. இன்னாலஹு ஹாஃபிதுன். அப்ப எப்படிப்பட்ட வேதத்திற்கு சொந்தக்காரர்கள் நாம். ஆனால் அந்த வேதத்தை குறித்து, அந்த குர்ஆனை குறித்த ஞானம் நமக்கு என்ன இருக்கிறது? ஒண்ணுமே இல்லை. அல்லாஹு அக்பர். அப்துல் மலிக் இப்னு உமைர் சொல்லுகிறார்கள், ஒரு மனிதனுக்கு நினைவாற்றல் வேண்டுமா, குர்ஆன் ஓதுகிற பழக்கம் உள்ளவர்களுக்கு நினைவாற்றல் குறையவே குறையாது. யாரெல்லாம் நினைவாற்றல் உள்ளவர்களோ அவர்களுடைய வரலாறுகளை நீங்கள் பாருங்கள். இமாம் அபூ ஹனீஃபாவினுடைய வரலாறு, இமாம் ஷாஃபியினுடைய வரலாறு, மறக்காத சிந்தனைக்கு சொந்தக்காரர். காரணம், எப்பொழுதும் குர்ஆன் ஓதுகிற பழக்கம். அல்லாமா இக்ரிமா சொல்லுகிறார்கள், ஆறுதலுல் உமர்,
படுக்கையிலேயே கஷ்டப்படுற அந்த பண்பு இருக்கா இல்லையா, இது குர்ஆன் ஓதக்கூடியவர்களுக்கு வரவே வராது. அருகில் உள்ளவர் கிடையாது. அல்லமா இக்ரிமா அறிவிக்கிறார்கள், தெவிட்டாத வேதம் அல் குர்ஆன் 1000 முறை ஓதினாலும் அது தெவிட்டது, 1,00,000 முறை ஓதினாலும் அது தெவிட்டாது. தெவிட்டாத ஓதம் வேதம். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா சொல்றாங்க, மா ஷபிஅத்து மின் கலாமில்லாஹ், அல்லாஹ்ட்ட பேசி யாருக்காவது தெவிட்டுமா? மா ஷபிஅத்து மின் கலாமில்லாஹ், அல்லாஹ்வுடைய கலாம ஓத ஓத எனக்கு அது தெவிட்டவே இல்லை என்று சொல்லி காட்டுகிறார்கள். அல்லாஹ் அக்பர். தைசீருல் உமூர் அல்லாமா தஸ்தரி என்ன அழகா சொல்றாங்க தெரியுங்களா? அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் யாரை பிரியப்படுகிறான் தெரியுமா? அல்லாஹ் நம்மை பிரியப்படுகிறான் என்பதற்கு அடையாளம். நாம அல்லாஹ் அல்லான்னு சொல்லிட்டு இருக்கிறோம், அல்லாஹ் நம்ம பேர் சொல்லணுமா இல்லையா? அலாமத்து ஹுப்பில்லாஹ், அல்லாஹ் என்னை நேசிக்கிறான் என்பதற்கு அடையாளம் ஹுப்புல் குர்ஆன், குர்ஆனை நேசிப்பது என்றார்கள். குர்ஆனை ஓதுவது, குர்ஆனை நேசித்தால் அல்லாஹ் நம்மை நேசிக்கிறான். இதெல்லாம் தாண்டி அல்லாமா தஹபி அல்லாஹு அக்பர், தாவத்தே முஸ்தஜாபா, யாருடைய துவாக்கள் அங்கீகரிக்கப்படுகிறது என்றால் யார் குர்ஆனை ஓதுகிறார்களோ அவர்களுடைய துவா. அதனால தான் அல் ஃபாத்திஹான்னு சொல்லிட்டு எதை ஓதுறோம்? சூராவை ஓதி குர்ஆனை ஓதி அதற்கு பிறகு கேட்கப்படுகிற துவா அங்கீகரிக்கப்படுகிறது. ஏன்னா கலாமுல்லா, அல்லாஹ்ட்ட பேசுறோம், அல்லாஹ்ட்ட பேசிட்டு ரப்பே உன்னிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறேன், என் தேவைகளை நீ நிறைவேற்றி கொடு. கலாமுல்லாவுக்கு பிறகு தாவத்தே முஸ்தஜாபா, கேட்கப்படுகிற துஆக்கள் கபூலாகிறது என்று அல்லாமா தஹபி ரஹ்மத்துல்லாஹி தஆலா அலைஹி அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். மனிதர்களுக்கு மட்டுமல்ல, எதிரிகளினுடைய உள்ளத்தையும் மாற்றியது அல் குர்ஆன் என்று இப்ராஹிமுன் நகை பேசுகிறார்கள். இப்ராஹிமுல் முகத்தசி, நம்முடைய விஷயங்கள் எல்லாம் லேசாகணுமா, எல்லா காரியங்களும் லேசாகணுமா, குர்ஆனோடு தொடர்பு இருந்தால் நம்முடைய பேச்சுக்குள்ளே அல்லாஹ் ஒரு அசரை கொடுக்கிறான். யாரிடத்தில் பேசினாலும் அந்த காரியம் நடந்துவிடும். தைசீருல் உமூர், எல்லா விஷயங்களையும் குர்ஆன் லேசாக்கிவிடும். இந்த அற்புதமான குர்ஆன் பெருமானாருக்கு 40 வயதில் இறங்குகிறது. அந்த குர்ஆனை ஓதி இறையன்பை பெறுகிற நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள்வானாக. இன்றைய துவா, கண்ணு வலிக்கு என்ன மருந்து என்றால், கண் வலி நிறைய ஒருத்தருக்கு இருக்கு. அதே மாதிரி ஐடி ஃபீல்டில் இருக்கிறவங்க அதே பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இல்லையா, அந்த ஸ்க்ரீன்லேயே இருக்கிறாங்க. அவங்கெல்லாம் செய்ய வேண்டியது 4 வாக்கியம்தான். மத்யனி பசரி வஜஅல்குல் வாரிச மின்னி வாரினி ஃபில் அத்வி தஅசீரி வன்சுருனி அலாமல் லலமணி. இந்த 4 வாக்கியங்களை மனப்பாடம் பண்ணிட்டா அதை லேசாக உமிழ் நீரில் தொட்டு கண்ணில் தடவி கொண்டால் எந்த விதமான சிக்கலும், கண் சம்பந்தப்பட்ட நோய்கள் வரவே வராது. அன்புக்குரியவர்களே, மத்யனி பசரி வஜஅல்குல் வாரிச மின்னி வாரினி ஃபில் அதுவி சாரி வன்சுருனி அலாமல் லலமணி. இந்த 4 வாக்கியங்களை கேட்டதின்